செப்டம்பர் 27, 2025 அன்னைக்கு வீனஸுக்கும் சூரியனுக்கும் நடுவுல இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்ச சிட்டி கில்லிங் ஆஸ்ட்ராய்ட்ஸை விட பல மடங்கு பெருசா இருக்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டு ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிறத சயின்டிஸ்டுங்க ஆக்சிடென்டலா கண்டுபிடிச்சிருக்காங்க. சுமார் 700 மீட்டர் பரப்பளவு உள்ள இந்த ஆஸ்ட்ராய்டோட ஆர்பிட் வீனஸுக்கு பக்கத்துல ஆரம்பிச்சு மெர்க்யூரியையும் தாண்டி சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல வரைக்கும் போய் ஆர்பிட் பண்ணிட்டு வருது. சூரியனோட வெளிச்சத்துல இந்த ஆஸ்ட்ராய்டு மொத்தமா மறைஞ்சு போயிருது. அதனாலதான் இத்தனை வருஷமா சயின்டிஸ்டுங்களால இந்த ஆஸ்ட்ராய்டை கண்டுபிடிக்க முடியல. சூரியன் உதிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியோ இல்லாட்டி சூரியன் மறைஞ்சு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயோ மட்டும்தான் இந்த ஆஸ்ட்ராய்டை அப்சர்வ் பண்ண முடியுது. இதனாலேயே சயின்டிஸ்டுங்க இந்த ஆஸ்ட்ராய்டுக்கு ட்விலைட் ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. 2025 SC79 சொல்லக்கூடிய இந்த ஆஸ்ட்ராய்டோட கண்டுபிடிப்பு சயின்டிஸ்டுங்களுக்கு மேற்கொண்டு பயத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸ் கிராவிட்டி இம்பேலன்ஸால நம்ம எர்த்தை நோக்கி தூக்கி எறியப்பட்டுச்சுன்னா அந்த ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமியை தாக்குற வரைக்கும் அப்படி ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்துட்டு இருக்கிறதே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சூரிய வெளிச்சத்தையும் தாண்டி நம்ம எர்த்தை நோக்கி வர ஆப்ஜெக்ட்ஸை அப்சர்வ் பண்ற மாதிரியான டெலஸ்கோப்பை சயின்டிஸ்டுங்களால இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி பல ஆபத்துகள் நம்ம பூமிக்கு ரொம்ப பக்கத்திலேயே சுத்திட்டு இருக்கு. அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க ஜிபி ஸ்பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.